கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரடி ஒளிபரப்பில் எங்களோடு இணைந்த யாவரையும் ஃபெய்த் ஏசிஏ திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? உயர் சிங்காசனங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல வேலையை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த ஆராதனைக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதித்து உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது எங்களோடு இணைந்திருக்கிற யாவரோ உம்முடைய சமூகம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிறைப்பீராக. ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, விசேஷமாய் இன்றைய தினம் நாங்கள் கேட்க இருக்கிறதான சத்தியத்திற்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டதான தேவ வார்த்தைகளால் ஒவ்வொரு நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். விசேஷமாய் இந்த நாட்களிலும் எங்களை கிருபையாய் ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவீராக, இடைவிடுவீராக. உடைய வார்த்தைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்கலாம். துதிகளின் பாத்திரனை திருசித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் ஏற்றினில் போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனை திருசித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் ஏற்றினில் போற்றுவேனே. சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும், சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாந்தமை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே, என் மீட்பரே, சேர்ந்து என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் துதிகளின் பாத்திரனை என் துருகமும் நீரே. துதிகளின் பாத்திரனை திருசித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரபாகத்தில் ஏற்றி நீ போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனை திருசித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரபாகத்தில் ஏற்றி நீ போற்றுவேனே. சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும், சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாந்தமை நான் ஜீவிப்பேன். சரணம் சரணம் மேசியாவே, என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினமும் அருளால் தீமைகள் வெல்லுவேனா, கனமகிமையாவும் உமக்கை செலுத்துவேனே. தினம் தினமும் அருளால் தீமைகள் வெல்லுவேனா, கனமகிமையாவும் உமக்கை செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் நீரன் தஞ்சம் வழி நடத்தும் மேசியாவே, என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும்
நீரே. நமக்கு ஒத்தாசி வரும் பருவதம் நேராய் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே ஆயத்தப்படுங்கள். என்ன கடங்கானன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கானன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் வலப்பக்கத்தில் ஏழவரே காக்கிறவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வரும் நமக்கு உதவி செய்ய நம் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். எதையும் எதிர்பாராமல் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் இத்தீங்கு மணுகாமல் ஆத்துமாவை காக்கிறவர் நம்மை காப்பார். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவராயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து புகழ்ந்து பாடுவோமா நம்முடைய தேவனை. அல்லேலூயா.
சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. இருந்தாலும் எல்லாரும் 7 மணி என்று தேவனை பார்த்து கரங்களை வைத்து ஆராதிக்கலாமா? பாடி ஆராதிக்கலாமா? அந்த வேளையிலே என்றென்றும் எல்லாரும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களை நிரப்புவதாக, அற்புதங்களை செய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனால் வார்த்தை மாறாது. Thank you, Jesus. பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி இந்த உலகத்தில் எல்லாமே மாறி போனாலும் அவரை விசுவாசிக்கிற நாம் இன்றும் நினைவிருக்கத்தக்க கிருபை செய்வாராக. மாறாது. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வல்ல சமூக பிரசன்னம் நிறைக்கட்டும் ஐயா. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் அவரிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கலாம். அந்த வேளையிலே எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லாம் அவருக்கு முன்பாக மனிதருக்கும் எல்லா முழங்கால்கள் முடங்கும் என்று வாசிக்கிறோம். எல்லா மனிதர்களும் அவர் முன்பாய் தாழ்த்தி ஆக வேண்டும். அவர் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் எல்லாரும் சேர்ந்து பெறவே. கரங்களை உயர்த்தி பயபக்தியோடு ஹல்லேலூயா, Thank you, Jesus. ஹல்லேலூயா. உலகத்திலே எல்லா பாஷையிலும் மாறாத ஒரே வார்த்தை ஹல்லேலூயா என்பது. பரலோகத்தில் எல்லா பாஷக்காரரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன பிரசன்ன பிரசன்ன
பிரசன்னம் சொல்லுவோம் அது வெளியே பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா என்றென்று நமக்கு போதும் எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் என்று பாடுவோமா இந்த வெளியிலே பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக தேவ பிரசன்னம் அவருடைய tangible presence அதை உணருங்கள் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் Thank you, Jesus. பிரசன்னம் தேவ பிரசன்னம் Hallelujah. எல்லாரும் சேர்ந்து Hallelujah. Hallelujah. அவருடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலே உணருங்கள் Thank you, Jesus. Holy Spirit என்று பாடுவோமா எல்லாரும் Holy Spirit. Thank you, Jesus. Holy Spirit. அவருடைய பிரசன்னத்தில் உள்ள விடுதலை உள்ள அற்புதத்தை எப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த மாதத்திற்கு தேவையான அற்புதங்களை எப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்கள் Holy Spirit. Holy Spirit. Holy Spirit. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனையை உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே வந்து எங்களை ஆசீர்வதித்தீர் ஆட்பா அற்புதங்களை செய்தீர் ஆண்டவரே தொடர்ந்து நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கேட்க போகிற வார்த்தைகளை நீரே பேசி எங்களோடு பேசி வார்த்தையில் உள்ள அற்புதங்களை வார்த்தைகள் வெளிப்பாடுகளை நாங்கள் காண கிருபை செய்வீராக பேசுகிற தாசனை மறைத்து நீரை வெளிப்படுவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். Greetings to you, precious people at Faith ACA Church. I'm so glad to come to you through the media. விலையேற பெற்றதான ஏசிய சபையின் அங்கத்தினர் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மீடியாக்களின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். How I wish that I would be there in your church and share this beautiful word. இந்த தேவனுடைய அருமையான வார்த்தை நான் உங்களோடு கூட நேரடியாக இருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உண்டு. But the situation constrains us that we need to meet like that. ஆனால் சூழ்நிலைகளோ தடைகளோ இப்படி நேரே வர முடியாமல் இருக்க காணப்படுகிறது. I'm extremely grateful to Pastor Viswasam for giving me this opportunity to bring this word to you. தேவனுடைய இந்த அருமையான வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் எனக்கு தந்ததான தருணத்திற்காய் தேவனுக்கும் பாஸ்டர் விஸ்வாசம் அவர்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். I have titled today's message as Train Your Eyes on Jesus. இன்றைக்கு நாம் காணப்போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் நோட்டமாய் இருப்பதற்கு எப்படி நாம் பழக்கி வைத்துக் கொள்வது என்பதே.
For we are living in a days where we keep looking about everything other than the Lord. இன்றைக்கு நாம் இருக்கிறதான உலகத்திலே எல்லா காரியங்களையும் நாம் காணக்கூடியதாய் காணப்படுகிறது. We are looking at the government, what the government will do for this pandemic. இன்றைக்கு நாம் அரசாங்கத்தை நோக்கி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான் இந்த தொற்று நோய் காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்யக்கூடும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். We are looking towards the scientists, medical scientists, what they are going to do to bring about the vaccine or the medicine. மருத்துவ விஞ்ஞானிகளையும் அவர்கள் என்ன இந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிக்க கூடும் என்று சொல்லி அவர்களை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking at the economy, we are looking at the news, we are looking just about everything other than the Lord Jesus Christ. இன்றைக்கு நாம் பொருளாதார நிலைமையும் மற்ற எல்லா காரியங்களையும் உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல் மற்ற யாவற்றையுமே நாம் நோக்கி பார்க்கிறோம். Probably you might say, yes, we are praying and seeking God's intervention in this, and we are looking to God, but I know we are not looking at Him as much as we should. உடனடியாக உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லை பாஸ்டர், இந்த நாட்களிலே நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், நாங்கள் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மிடத்திலே எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் இன்னும் அவரை நோக்கி பார்க்கவில்லை. Our eyes are the gateway of information to our soul. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவிற்கு வாசலா இருப்பது நம்முடைய கண்களே. We must be extremely careful in what we see. நாம் என்ன காண்கிறோம் என்பதை குறித்து நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Isaiah chapter 45 verse 22, the Lord declares, look unto me and be saved, all the ends of the earth, for I am God and there is none else. ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனத்திலே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். Hallelujah. Please don't be looking at any other thing rather than looking at Jesus, because He says, I will save you when you look to me. ஆகையினால் தான் தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார்ப்பதற்கு மாறாக நீங்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மாறாக அவர்களை அல்ல, அவைகளை அல்ல, என்னையே நோக்கி பாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Amen. When we look to Jesus, our life will be full of light. நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலுமான வெளிச்சமாக ஒளியோடு கூட காணப்படும். Turning our eyes away from Jesus is looking into darkness. நாம் இயேசுவின் மேல் நம்முடைய கண்களை பதிப்பதற்கு மாறாக அவரை விட்டு கண்களை நாம் எடுக்கும் பொழுது நாம் பார்க்கிற இருக்கிற இடமெல்லாம் இருளாகவே காணப்படுகிறது. That's what happened in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது பாருங்கள். When Adam and Eve moved away their eyes from looking at God, fixing their eyes on God and what He said, they moved their eyes on the devil and what he said, and instead of living in light, they were moved into darkness. ஆதாமும் ஏவாளும் செய்த காரியம் என்ன? அவர்கள் தங்களை உண்டாக்கின தேவனையே நோக்கி பார்ப்பதற்கு மாறாக அவர்கள் இங்கும் அங்குமாய் நோக்கி பார்த்து, பிசாசை நோக்கி பார்த்து, அவன் சொல்வதை செய்வதற்காக பார்த்த பொழுது அவர்கள் வெளிச்சத்திலிருந்து ஒளியிலிருந்து இருளினிடத்திலே கொண்டு போகப்பட்டார்கள். Matthew chapter 6 verse 22 and 23 says like this. மத்தேயு 6 அதிகாரம் 22 23 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. The eye is the lamp of the body. So then, if your eye is clear, your whole body will be full of light. But if your eye is bad, your whole body will be full of darkness. If then the light that is in you is darkness, how great is the darkness? கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். Turning our eyes away from Jesus will lead us into darkness.
இயேசுவின் மேல் இருக்கிறதான நம்முடைய கண் பார்வையை நாம் திருப்பி விடுவோமே ஆகில் நாம் இருளுக்குள்ளாய் சென்று விடுவோம். There is absolute uncertainty. We are not sure what is ahead of us. நமக்கு முன்பாக எப்படி எதிர்காலம் இருக்கும் என்பதை ஒன்றும் அறியாமல் திகைத்து காணப்படுகிறதான அந்த சூழ்நிலைக்குள் வந்திருக்கிறோம். But when we have the Lord Jesus and our eyes fixed on Him, everything's become clear because we are living in the light and we become the children of light. நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் பதித்து அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே தெளிவாக காணப்படும். மாத்திரமல்ல, எதிர்காலம் காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்துதான தெளிவும் நமக்கு உண்டாயிருக்கும். And that's why Paul, writing to the church at Ephesus, says like this in Ephesians chapter 5 verse 8. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். For you were formerly in darkness, but now you are light in the Lord. Walk as children of light. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. There's a beautiful song that goes like this in English. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு அழகான பாட்டு உண்டு. Turn your eyes upon Jesus. இயேசுவின் மேல் உங்களுடைய கண்களை திருப்பி அவரை நோக்கி பாருங்கள். Look full into His wonderful face. அவருடைய அழகான முகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். And the things of the earth will grow strangely dim. இந்த உலகத்தின் காரியங்கள், பொருட்கள் எல்லாம் நூதன விதமாய் அவைகள் அப்படியே ஒளி மங்கி போய் கொண்டிருக்கும். In the light of His glory and grace. அவருடைய மகிமைக்கு முன்பாக இப்படி காணப்படும். Hallelujah. Turn your eyes on Jesus. உங்களுடைய கண்களை இயேசுவின் மேல் திருப்பிக் கொள்ளுங்கள். Don't be worried what is happening around you. உங்களை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். The more you keep looking at Jesus, the more you will be rejoicing in Him. எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் இயேசுவிலே சந்தோஷப்படலாம். Eyes are dangerous if not used correctly. நீங்கள் சரியான விதத்தில் உங்களுடைய கண்களை பிரயோஜனப்படுத்தாவிட்டால் அந்த கண்களாலே உங்களுக்கு பெரிய ஆபத்துகள் வந்துவிடும். Look what this man Solomon, a man of full of wisdom, wrote in Ecclesiastes chapter 2 verse 10 and 11. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம். மிகவும் மிகவும் பிரதானமான ஞானியாகிய அந்த சாலமன் தன்னுடைய பெரிய ஞானத்தை கொண்டு என்ன சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். All that my eyes desired, I did not refuse them. I did not withhold my heart from any pleasure, for my heart was pleased because of all my labor, and this was my reward for my labor. Verse 11, thus I considered all my activities which my hands had done, and the labor which I had extended, and behold, all was vanity and striving after wind, and there was no profit under the sun. என் கண்களில் சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண் நோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. Everything is vanity. Everything is waste. Everything that my eyes desired, I did it. Lo, everything is vanity. நான் என்னுடைய கண்கள் இச்சித்தை யாவையும் நோக்கி பார்த்தேன். எல்லாமே மாயையும் சஞ்சலமுமாய் ஒன்றுமில்லாமல் வெறுமையுமாய் இருந்தது. Yes, my dear friends, when the wise man Solomon says that, we need to accept it. ஆம் அருமையானவர்களே, அந்த ஞானி சாலமோன் சொல்வாரே ஆகில் நாம் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். Whatever his eyes saw, he wanted it, he desired it, and then at the end of it, what's the result? It's vanity, it's waste, fruitlessness. அவர் கண்களுக்கு இச்சித்த யாவையும் அடைந்தார், முயற்சித்தார், பெற்றுக்கொண்டார். ஆனால் முடிவிலோ பலன் ஒன்றுமில்லை, மாயே என்று அவர் சொல்லுகிறார். So turn your eyes. It's dangerous to look away from God.
There is meaning when you keep looking at Jesus for your life. நீங்கள் தேவனை நோக்குவதற்கு மாறாக அவரை விட்டு உங்களுடைய கண்களை திருப்புவீர்களே ஆகில் அது மிகவும் ஒரு ஆபத்தான காரியம். நீங்கள் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அதற்கு பலன் உண்டு. No wonder our Lord Jesus said, if your eyes causes tumbling, walking with him, he says, remove that eyes and throw it away. It's better for you to go with one eye rather entering hell with two eyes. ஆகையினால் தான் இயேசு சொன்ன காரியம் மிகவும் அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்குமானால் அதை பிடுங்கி போடு. நீ இரு கண் உள்ளவனாய் நரகத்திற்கு போவதை பார்க்கலும் ஒரு கண் உள்ளவனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே நலம் என்று அவர் சொன்னார். So how do we guard our eyes, you may be asking me. ஆகையினாலே நீங்கள் ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்கலாம். How will I be able to guard my eyes? எப்படி என் கண்களை நான் காத்துக்கொள்வது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். I'm going to teach you from the word of God. Every reference I'm going to give you is from the word of God. நான் சொல்லுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளிப்படுத்தல்கள் யாவும் தேவனுடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Psalm 19 verse 8. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The precepts of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. Hallelujah. Train your eyes to keep looking at his word. ஆகையினாலே அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்க உங்களுடைய கண்களை நீங்கள் பழக்குவித்துக் கொள்ளுங்கள். Not looking at what the news channels say. செய்திகளும் இந்த செய்தி துறைகளும் என்ன சொல்கிறது என்பதையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டாம். Not looking into the newspapers. நீங்கள் செய்தி தாளையும் நோக்கி பார்க்க வேண்டாம். But look into the word of God. தேவனுடைய வார்த்தை வசனத்தை நோக்கி பாருங்கள். When you look into the word of God and meditate on the word of God, the Bible says, bring joy to your heart and enlightenment to your eyes. ஆகையினால் தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, அது என்னுடைய பாதைக்கு தீபமும் என்னுடைய வழிக்கு அது வெளிச்சமுமா இருக்கிறது. When you keep looking into the news channel and the newspaper, they give only doom and gloom news, and that is not by bringing joy to our heart, only sadness and sorrow. ஆனால் நீங்கள் செய்தித்தாள்களையோ அல்லது தொலைக்காட்சியோ எப்பொழுதும் அந்த செய்தியை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் அவைகள் நம்மை மங்கி போக இருளடையவே செய்கிறது. மாறாக தேவனுடைய வசனத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவைகள் நம்முடைய இருதயத்திற்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. I believe that these days God has locked us down in a house so that we would train our eyes to look into the word of God and fill with joy, and our mind and our soul be enlightened. நிச்சயமாகவே தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய ஸ்தலத்திலே பல பொக்கிஷங்கள் உண்டு. நாம் நம்முடைய கண்களை அவருடைய வசனத்துக்கு நேராய் திருப்பி பழகி கொள்ளும் பொழுது அவைகள் நமக்கு இருதயத்துக்கு சந்தோஷமும் அது அவருடைய வார்த்தைகளில் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களையும் நமக்கு அது காண்பிக்கிறது. How do I train my eyes to see the right thing? இப்படிப்பட்டதான சரியான காரியத்தை காண எப்படி நான் என்னுடைய கண்களை நான் பயிற்சி வைப்பது? Psalm 101 verse 3 says like this. சங்கீதம் 101 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. I will set no worthless thing before my eyes. I hate the work of those who follow it. It shall not fasten its grip on me. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவனின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. I will not set my eyes before worthless things. தீங்கான தேவையில்லாத காரியத்தின் மேல் என் கண் முன் வைக்க மாட்டேன். Yes, my dear friends, can there be anything worthful away from our Lord Jesus Christ and His word? அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய வார்த்தை தவிர வேறு எந்த காரியத்தையும் நம்முடைய கண் முன் வைப்பதற்கோ அவைகளுக்கு தகுதி உண்டாயிருக்குமோ? There is absolutely nothing. ஒரு காரியமும் அதற்கு ஈடாக தகுதி உண்டாயிராது.
that's why I'm sure that you're seated here this morning to listen to this word, because the word of God will bring joy to you, and it is worth sitting in His presence and listening to His word and studying His word. ஆகையினால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த காலையில் கூடி வந்திருக்கிறீர்கள். அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கும்படியாக, அதன் மூலமாக உங்களுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருந்து அவருடைய பலனை பெற்றுக் கொள்ளும்படியாகவே, ஆகையினால் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க தேவனுடைய சமூகத்தில் இன்று கூடி இருக்கிறீர்கள். Psalm 119 verse 37 says like this. சங்கீதம் 119 37 வசனம் இப்படி சொல்லுகிறது. Turn away my eyes from looking at vanity and revive me in your ways. மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். Turn away my eyes from useless things, Lord, looking into the things that profit me nothing. ஆண்டவரே, என்னுடைய கண்களை மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி அருளும். தேவையில்லாத பிரயோஜனமற்ற காரியங்களை காணாதபடிக்கு என்னுடைய கண்களை விலக்கி நீர் காத்தருளும் ஆண்டவரே. And the psalmist is praying, Lord, but revive me in your ways. சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். Revive me in your ways, Lord, because in that way there is joy, in that way there is peace, in that way I know there is joy for my soul. ஆண்டவரே உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்றால் உமது வழிகளிலே சந்தோஷம் உண்டு, உமது வழிகளிலே சமாதானம் உண்டு, உமது வழிகளிலே ஆத்துமாவிற்கு உயிர் மீட்சி உண்டாகும். I know Pastor Viswasam has done a lot during this days for your church. I know he is always busy bringing the word of God and always keeping you spiritually strong. இந்த நாட்களிலே பாஸ்டர் விசுவாசம் அவர்கள் அதிகமான காரியங்களை மிகவும் முயற்சி எடுத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாகிலும் தேவனுடைய வார்த்தையை, ஆவிக்குரிய ஆகாரத்தை தம்முடைய ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் அறிவேன். But not all the churches have that kind of a privilege. ஆனால் அப்படி எல்லா சபைகளுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம். Many churches are like what it says in the book of Revelation, like the church of Laodicea. வேதத்தில் வாசிக்கிறோமே அந்த லவோதிக்கா சபையை போல இன்றைக்கு பல சபைகள் காணப்படுகிறது. They are neither cold nor hot. அவர்கள் குளிரும் இல்லை, அனலும் இல்லை. They are lukewarm. அவர்கள் வெதுவெதுப்பான நிலவரத்தில் இருக்கிறார்கள். They are very materialistic. அவர்கள் மிகவும் சரீர பிரகாரமாய் உலக பிரகாரமான காரியங்களே நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். The Lord says, because your eyes are into the world after riches and the wealth, you are naked. உங்களுடைய கண்கள் இந்த உலகத்தின் மேலேயும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலேயே நோக்கி கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறதை உங்களால் காண முடியவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. In chapter 3 verse 18 it reads like this. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. I advise you to buy from me gold refined by fire, so that you may become rich, and white garments, so that you may clothe yourself, and the shame of your nakedness will not be revealed, and the eye salve to anoint your eyes, so that you may see. நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். What is the problem with the church at Laodicea? இந்த லவோதிக்கா சபையின் பிரச்சனை என்ன? The problem is their eyesight. அவருடைய பிரச்சனையே அவருடைய கண் பார்வைதான். They are looking at the worldly things rather than the things of God. அவர்கள் தேவனுடைய காரியங்களை நோக்கி பார்ப்பதற்கு மாறாக உலக பிரகாரமான காரியங்களையே அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். And the Lord Jesus says, because there is a problem with your eyes looking at things other than me, you are wretched, you are naked, and you are in a terrible condition. நீங்கள் என்னை பார்க்காதபடிக்கு உங்களுடைய கண்களை இந்த உலகத்தையே நோக்கி பார்க்கிறபடியினாலே நீங்கள் அவலட்சணமாய் காணப்படுகிறீர்கள், நீங்கள் பார்வையற்றவர்களாய் காணப்படுகிறீர்கள், நீங்கள் நிர்வாணிகளாய் காணப்படுகிறீர்கள். So the Lord says, come to me and I will give you an anointment for your eyes, so that you'll be able to see the right thing, and so that you will have the right things in your life and the right perspective in your life. ஆகையினால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கண் பார்வை தருகிறேன். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் சரியான காரியங்களை நோக்கி பார்ப்பீர்கள். அது உங்களை சரியான வழியிலே நடத்தும். Train your eyes upon Jesus, my dear friend. Time again and again I'm reminding you that. அருமையான என்னுடைய நண்பனே, சிநேகிதரே, உங்களுடைய கண்களை இயேசுவையே பார்க்க பார்க்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். It's not your business, not my business, to keep looking at what happening around us. We won't be able to change by looking at them. இன்றைக்கு நாம் இங்கும் அங்குமாக நீங்களும் நானும் சுற்றி சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி நடக்குமோ என்று பார்ப்பதினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. On the contrary, when we train our eyes and look at Jesus, certainly things can be changed, things that are around us. மாறாக நம்முடைய கண்களை இயேசு கிறிஸ்துவின் மேல் காணும்படிக்கு நாம் திருப்புமே ஆகில் நிச்சயமாகவே நம்மை சுற்றி இருக்கிற சகல காரியங்களையும் அவர் சரியாக திருப்பிக் கொள்வார். Look, when I look to Jesus, what happened? நான் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? Psalm 121. சங்கீதம் 121. We have read this psalm, I don't know how many times we have read it, but today I'm sure it's going to give us a new meaning to us. நாம் இந்த 121ஆம் சங்கீதத்தை எத்தனையோ முறை வாசித்ததுண்டு, உண்மைதான். இன்றைக்கு நாம் வாசிக்கும் பொழுது தேவன் அதை குறித்து ஒரு புதிதான ஒரு வெளிப்படுத்தலை நோக்கத்தை நமக்கு தருவாராக. Look, when I look at Jesus, when I turn my eyes towards Jesus, look at the number of blessings that it can bring upon your life. நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக எவ்வளவு எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர முடியும். Let's read one verse at a time. இப்பொழுது ஒரு வசனம் பின்பாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். I will lift up my eyes to the mountains. From where shall my help come from? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I'm going to lift my eyes. என் கண்களை ஏறெடுப்பேன். I'm not going to look here and there. இங்கும் அங்குமாக நான் பார்க்க போகிறதில்லை. I'm not going to be looking at that and be worried about. சுற்றுவட்டாரத்தில் நடக்கிறதான அந்த காரியங்களை கண்டு நான் மனமடைந்து கவலை அடைய போகிறதில்லை. I have decided that I will lift my eyes to the Lord. நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன் என்று என் கண்களை நோக்கி பார்க்கும்படிக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். From where will my help come? எங்கிருந்து எனக்கு உதவி வருகிறதோ அங்கே நான் நோக்கி பார்க்க போகிறேன். Not from the government. அரசாங்கத்திலிருந்து எனக்கு உதவிகள் அல்ல. Not from my boss. என்னுடைய அதிகாரியிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் அல்ல. Not from my business. என்னுடைய தொழிலிலிருந்தும் அல்ல. Nothing from anywhere. எங்கிருந்துமே அல்ல. Verse 2 says, இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, my help comes from the Lord who made the heaven and earth. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. Hallelujah. When I lift my eyes to my Jesus, He is my helper, He is my defender, He is my savior, He is my redeemer. He will help me. என்னுடைய கண்களை நான் இயேசுவை நோக்கி பார்க்க போகிறேன். ஏனென்றால் அவரே எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், அவரே என்னுடைய சகாயர், அவரே என்னுடைய அரணும் என்னுடைய கோட்டையும் என்னுடைய இரட்சகருமாய் இருக்கிறார். He will not allow my foot to slip. He who keeps me will not slumber. என் காலை அவர் தள்ளாட விட்டார். என்னை காக்கிற என் தேவன் உறங்கார். Come on, give a clap offering unto the Lord. When you train your eyes upon Jesus, you will not fall, you will not slip. You will be sturdy, you will be strong, you will be sure-footed. நீங்கள் இயேசுவையே காணும்படி உங்களுடைய கண்களை பயிற்சிக்கும் பொழுது ஒரு காலம் நீங்கள் தள்ளாடி போக மாட்டீர்கள். அவர் உங்களை காக்கிறவர், அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆகையினால கரங்களை தட்டி அவருக்கு நாம் பலியை செலுத்துவோமாக. Oh, I wish I had more time to explain these things, but because of the paucity of time, I had to run through this verse. இவைகளை நான் விளக்கமாய் சொல்வதற்கு இன்னும் எனக்கு அதிக நேரம் கிடைத்தால் நலமாயிருக்கும் என்று விரும்புகிறேன். ஆனால் நேரம் நமக்கு சுருக்கமாய் இருக்கிறபடினாலே நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன். So, when you train your eyes upon Jesus, when your eyes are fixed on Jesus, the Bible says in verse 5, the Lord is your keeper, the Lord is your shade on your right hand. நீங்கள் உங்களுடைய கண்களை இயேசுவின் மேலேயே பதிக்க பழகி கொள்ளும் பொழுது, அவரையே நோக்கி பார்க்க பயிற்சி எடுக்கும் பொழுது
ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, அவரே உங்களை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is the one who is with you. அவரே நம்மோடு கூட இருக்கிறவர். He is our shade. He is our protector. அவரே நமக்கு நிழலாய் இருக்கிறவர், அவரே நம்மை காக்கிறவர். Verse 7 says like this. ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது, The Lord will protect you from all evil, and He will keep your soul well protected, well shielded. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். When I train my eyes on the Lord and not looking anywhere, He will keep me from all evil, all evil. நான் என்னுடைய கண்களை இயேசுவின் மேலே மாத்திரம் பதித்து அவரை மாத்திரமே நான் நோக்கி பார்க்க பழகி கொள்ளும் பொழுது அவர் என்னை எல்லா தீமைக்கும் எல்லா தீங்குக்கும் என்னை அவர் விலக்கி காப்பார். Hallelujah. Hallelujah. The Lord will guard your going out and your coming in from this time forth and forevermore. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். When you and I train our eyes on the Lord Jesus Christ, our going out and our coming in will be protected and your blessing. நாம் நம்முடைய கண்களையும் நீங்கள் உங்களுடைய கண்களையும் அவரே நோக்கி பார்க்க அவர் மேலே பதித்து வைக்க நீங்கள் பழகி கொள்ளும் பொழுது நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் அவர் காக்கிறது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அவர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். So my dear brothers and sisters in Christ Jesus, ஆகினால் எனக்கு அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, this morning I want to encourage you, don't be looking around away from Jesus and be perturbed, disturbed and feel sorrowful and upset and depressed. இன்றைக்கு காலையில் நான் உங்களை தாழ்மையாய் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இயேசுவை தவிர மற்ற காரியங்களை நோக்கி பார்க்க பழக வேண்டாம். இங்கும் அங்கும் நீங்கள் நோக்கி பார்த்து 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 காரியங்களை கண்டு உங்களுடைய வாழ்க்கை மங்கி போக வேண்டாம். மாறாக இந்த செய்திகளை காண 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 நீங்கள் துக்கமடைந்து கவலை அடைந்து அப்படியே நீங்கள் மனமுடைந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. And also I believe that the church has always been running after the world and the things of the world and forgot about our God, and that's why the Lord, I believe, has allowed this pandemic to come so that the lockdown will come, and now is the time for us to be in His presence and to look and learn from Him. இப்படிப்பட்டதான கொடூர நோய் வந்ததான இந்த காலங்களிலே தேவன் இதை அனுமதித்தது நோக்கம் என்னவென்றால், நாம் இங்கும் அங்குமாக ஓடி திரிந்து மற்ற காரியங்களை நோக்கும்படிக்கும் யோசிக்கும்படிக்கும் அல்ல, மாறாக நாம் அவரே நோக்கி பார்க்க அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் விரும்புகிறார். And thirdly, the reason why the Lord, I believe, has permitted is this, that the great revival is going to come and sweep our nation. இன்னும் ஒரு காரணம் ஏன் தேவன் இந்த தொற்று நோய் அனுபவித்தார் என்றால், இந்த கடைசி காலங்களில் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப் போகிறார் என்பதற்கு அடையாளமாகவே. And once the revival is over, the church will be raptured unto God. அப்படி எழுப்புதல் வரும்பொழுது சபையானது மறுரூபம் அடைந்து எழும்பி எடுத்துக் கொள்ளப்படும். And so the Lord wants us to turn our eyes from the world towards Him. ஆகையினாலே இந்த உலகத்தில் இருந்து நம்முடைய கண் நோக்கங்களை கண் பார்வைகளை எடுத்துவிட்டு அவரையே நோக்கி பார்க்கவே தேவன் இன்று காலையில் நமக்கு அறிவுறுத்துகிறார். In the mighty name of Jesus, I plead with you, turn your eyes towards Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் உங்களோடு கெஞ்சி கேட்பது என்னவென்றால், உங்களுடைய கண்களை இயேசுவின் மேலேயே பதித்து நோக்கமாயிருக்க பழகிக் கொள்ளுங்கள். Turn your eyes towards Him in prayer. ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய கண்களை அவர் மேல் நோக்கிக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். Turn your eyes to study His word. தேவனுடைய வசனத்தினூடாய் அவரை நோக்கி பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். And turn your eyes in worship of our King. ராஜாவை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் மூலமாக அவரை நோக்கி பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். Turn your eyes on Jesus. இயேசுவின் மேல் உங்களுடைய கண்களை நோக்க பழகிக் கொள்ளுங்கள். Let me pray for you. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Father God, we've been looking at everything other than you, Father. பிதாவாகிய தேவனே,
உம்மை தவிர மற்ற எல்லா காரியங்களையுமே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Please forgive us. தயவு செய்து தயவா எங்களை மன்னியும் ஆண்டவரே. As we heard your beautiful word, O God. உம்முடைய அருமையான வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. Help us through Holy Spirit that we will train our eyes on Jesus, our Lord, our good shepherd. நல்ல மேய்ப்பனாகிய எங்களுடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே எங்களுடைய கண்களை பதிக்கும்படிக்கு எங்களை பழக்குவீம் ஆண்டவரே. So that our lives we will be full of fertility and full of light and full of joy and rejoicing. அப்படி நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கும்போது எங்களுடைய ஜீவியம் எல்லாம் சந்தோஷம் நிறைந்ததாக, செழிப்பு நிறைந்ததாக, தேவ பலனினாலும் வெளி ஒளியினாலும் வெளிச்சத்தினால் நிறைந்ததா இது காணப்படும் ஆண்டவரே. We have our eyes set on you, Lord Jesus. Our future is certain, not uncertain, O God. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை எப்பொழுதும் உண்மையே நோக்கி பார்க்க, அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Please help us, O God, to look at you and prepare ourselves, O Master. ஆண்டவரே, உண்மையை நோக்கி பார்த்து எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. For the greatest revival, O Lord God, for the greatest outpouring, O Master, for us to be transformed and to be taken up in rapture. ஆண்டவரே, நீர் வருகிறதான வருகையிலே உடனடியாக நாங்கள் எல்லாரும் அந்த சன பொழுதிலே இந்த உலகத்தை விட்டு மறுரூபம் அடைந்து உம்மை வந்து சேரும்படிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஊற்றப்படுவதாக. When we have our eyes on you, Lord God, there is a huge blessing that we read in Psalm 121. 121ஆம் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்த வண்ணமாக எங்களுடைய கண்களை நாங்கள் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதான ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காய் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Thank you so much for this wonderful privilege. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நீ தந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you glory and honor in Christ Jesus' mighty and blessed name we pray. உமக்கே கனமும் மகிமையும் துதியும் செலுத்துகிறோம். எல்லா எங்களுடைய ஜெபங்களையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். May the good Lord be with you all. Amen. நல்ல தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். My dear brothers and sisters in Christ Jesus, there is a webinar that is going to come up on the 25th, 26th and 27th of this month. கிறிஸ்து இயேசுக்குள் அருமையான சகோதரி யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் 25, 26, 27ஆம் தேதிகளிலே நாம் யாவரும் கேட்கும்படிக்கான ஒரு வேத செமினார் ஒன்று நடக்க இருக்கிறது. You know, it's about the time that we're living in that the Bible is spoken about. நாம் வாழுகிறதான இந்த வேதத்தின் காலகட்டங்களை ஒப்பிட்டு அவைகளை குறித்து நாங்கள் உங்களுக்கு செமினார் வழங்க இருக்கிறோம். What we call the end time prophecies. அது என்ன தலைப்பு என்று கேட்டால் கடைசி கால தீர்க்க தரிசனங்கள். There are 3 subjects that I'm going to talk to you on these 3 days. இந்த 3 நாட்களிலே 3 பகுதியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். What is this pandemic that is happening all around us? நம்மை சுற்றிலும் நடக்கிறதான இந்த தொற்று நோய், இதை குறித்து என்ன நடக்கிறது? Has the Bible spoken about it? வேதம் அதை குறித்து ஏதாகிலும் சொல்லி இருக்கிறதா? When such thing is happening, what should the church be doing? இப்படிப்பட்டதான ஆபத்துகள் காலகட்டங்கள் வரும்பொழுது சபையானது என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் என்ன சொல்லுகிறது? And secondly, I'm going to speak on the greatest outpouring or revival ever. தேவனுடைய வல்லமையான அந்த ஆவியின் ஊற்றுதலை குறித்தும் அந்த எழுப்புதலை குறித்து நான் பேச விரும்புகிறேன். We're all waiting for that. Once this pandemic is over, I believe that this world is going to be swept by the Holy Spirit of God. நாம் யாவரும் அதற்காக ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொற்று நோய் காலங்கள் முடிவுக்கு வந்த மாத்திரத்திலே உலகம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் பகிரங்கமாய் வல்லமையாய் ஊற்றப்பட போகிறார். And finally, on the third day, I'm going to talk about the rapture. 3ஆம் நாளிலே நாம் எப்படி மறுரூபமாக போகிறோம் என்பதை குறித்து நான் பேச இருக்கிறேன். I'm sure there are a lot of false teaching going on the YouTube and on the WhatsApp. இன்றைக்கு இந்த யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக பலவிதமான துருபதேசங்கள் பரவி கொண்டிருக்கின்றன. I encourage you to attend this 3-day, and I'm sure from the Word of God, everything will be made clear to us.
இந்த 3 நாள் நடக்கிறதான கருத்தரங்கிலே நீங்கள் யாவரும் வந்து பங்கு பெற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் அவைகள் யாவுமே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட இருக்கின்றன. Go ahead and register. It's only 50 rupees if you are from India, and if you are outside India, it is $1. Only 500 seats are available. நீங்கள் இந்திய தேசத்தின் பிரஜைகளாயிருப்பீர்களாகில் உங்களுக்கு 50 ரூபாய் மாத்திரமே நீங்கள் தந்து பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் வெளிநாட்டவர்களாகில் நீங்கள் ஒரே $1 செலுத்தி பதிவு செய்து கொள்ளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் மொத்தமாகவே 500 இடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. Thank you so very much and God bless you. உங்களை யாவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இணையதள வாயிலாக ஜூம் என்ற ஆப் மூலமாக நடைபெறுகிற இந்த வெபினார் அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் திரையில் காண்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த விவரங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம். அதில் நீங்கள் பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரும் லிங்கை பயன்படுத்தி இதில் கலந்து கொள்ள வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஒரு 2.5 மணி நேரங்கள் தான், காலை 11 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். ஆகவே நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் நடக்கிற செய்திகளை அறிந்து தெரிந்து வருகைக்கென்று ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வேண்டுதலும் சமாதானமும் ஆறுதலும் ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all. Praise the Lord. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.